மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாளுக்கு நாள் உங்கள் பையனோட அந்த ஹியூமினிட்டி பவர்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா எங்களால் அவனை காப்பாற்ற முடியாமலே போயிடும். ஐயோ டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எனக்கு பையன் தான் டாக்டர், எல்லாமே அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க டாக்டர். வருத்தப்படாதீங்க, எங்களுடைய மாத்திரை மருந்தால் மட்டும் அவனை காப்பாற்றிட முடியாது. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டுமே ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் அவனுக்கு டெய்லி சத்தான உணவுகளை கொஞ்சம் சமைச்சு கொடுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபிஷ் ஐட்டம்ஸ் கொடுங்க, மட்டன் ஐட்டம்ஸ் கொடுங்க, சிக்கன் ஐட்டம்ஸ் கொடுங்க. சிக்கன்லையுமே பிராய்லர் கோழி வேணாம், நாட்டு கோழியாக பார்த்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவனோட உடல்நிலை நல்லா தேறி வரும். நம்ம அவனை காப்பாற்றிடவும் முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர், நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக கொடுத்துறேன் டாக்டர். அது ஏன் நாளானிக்கு, இன்னிலிருந்தே கொடுக்கலாமே. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நான் நான்வெஜ் சமைக்க கூடாது டாக்டர். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை டாக்டர், அன்னைக்கு அமாவாசை கும்பிட்டு நான்வெஜ் சமைக்க முடியாது டாக்டர். நான் திங்கக்கிழமையிலேருந்து கொடுத்துருவா. ஓஹோ, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு உங்க பையனுக்கே நீங்க கும்பிடலாம். என்னத்த சொல்ல, அவன் செத்துட்டானா?